ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சுவரொட்டி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுலேயே மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு அந்த சுவரொட்டியும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த லேயர் இருக்கும், அந்த லேயரை நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி அதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனை எடுத்துகிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பிரியாணி லீஃப், ஒரு பட்டை, ஒரு ஸ்டாரு, ஓகேங்களா? ஸோ அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் போதும், சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இதில். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு சில்லி, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா, ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம், பட் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா நான் வதக்கிட்டேன். ஓகேங்களா? இன்னுமே அது கொஞ்சம் வதங்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போடணும். ஓகேங்களா? உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக அது வதங்கிடும். ஓகேங்களா? லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஹை வேண்டாம். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நான் 2 லீஃப் ஆட் பண்ணிட்டேன், பிரியாணி லீஃப். 1 கூட போதும் தான். நான் அந்த அரோமாக்காக நான் ஒரு 2 லீஃப் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் அது. கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நல்லாவே அது வெங்காயத்தோட கொஞ்சம் நல்லா அது வதங்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் உங்களுடைய தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரைப்ளை பேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் அடி பிடிக்காது. நான் மற்ற நார்மல் பேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே கொஞ்சம் அடி பிடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ட்ரைப்ளை. பட் இந்த ட்ரைப்ளைனாலுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சு அந்த சுவரொட்டியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சுவரொட்டியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் விட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஒரு பெப்பர் தூள், இது போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் இது வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள். ஓகேங்களா? இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டேஸ்ட்டு சால்ட்டு நான் ஒரு ஸ்பூன் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சிட்ட அப்புறம் தேவைன்னா நான் ஆட் பண்ணிப்பேன். அது நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நான் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிறதுக்கு. கொஞ்சம் கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வரும். இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு கிரேவி டைப் வேணும்னா. பட் இன்னும் உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போது கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்.
அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.